ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, ரக்ஷி வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த பென்சில் பாக்ஸை பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லிவிட்டு ஆரம்பி. ஜம்போ பாக்ஸ். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஜம்போ பாக்ஸ்ன்னு போட்டாலும் வரும், கூகுளில் போட்டாலும் வரும். நாங்கள் கூகுளில் தான் வாங்கணும். ஓகே. The rate is 314. 314. 314. ஓகே. எல்லா பட்டனும் ஓப்பன் பண்ணிடலாமா? இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் காமிச்சிட்ருக்கா. ரக்ஷி வாங்கியிருக்கக்கூடிய பென்சில் பாக்ஸில் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வைக்கலாம். அதை வந்து அவள் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா, எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறா அப்படிங்கிற வீடியோ தான் இது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவள் வந்து ரொம்ப பொறுமையாக அடுக்கிட்டுருக்கா. ஏன்னா இப்போ தான் வாங்கினோம் அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறது, எங்கே எதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு இன்னுமே புரியல. நாங்கள் இப்போ தான் டெலிவர் பண்ணிட்டு போனாங்க, உடனே நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். ஏன்னா அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் இந்த பாக்ஸ் என்ன கதியாக இருக்கும்னு தெரியாது. அதனால் நாங்கள் இப்போவே ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ரக்ஷி உடச்சி போட்டுருவோம் தானே. எவ்வளோ நேரம் ஆகும் வச்சு அரேஞ்ச் பண்ண? கொஞ்சம் நேரம் ஆகுமா? உடனே எப்படி பண்ணது? ரக்ஷி பாருங்க, கிஃப்ட் பாக்ஸில் போடுற ரிப்பனை வந்து அழகாக தலையில் போட்டுட்ருக்கா. டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ரிப்பன். அதை ரக்ஷி டெக்கரேட் பண்ணிக்கிட்டா அதை வச்சு. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் பிடிச்சி நல்லா கட்டி விட்டுட்டேன். ஆனாலுமே அவள் இழுத்து வச்சுருக்கா பாருங்கள் எவ்வளோ லூஸாக. இங்கெல்லாம் பென்சில் வச்சுக்கலாம். குட்டி பையங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் இது மாதிரி பாக்ஸ் வாங்குறது. இங்கே வந்து குட்டி குட்டி லப்பர்ஸோட இது வந்து ஆரஞ்சு கலர் லப்பர் வாங்க, ஃப்ரூட்ஸ் லப்பரு. அது இருந்துச்சு, நடுவில் மட்டும் இது மட்டும் எடுத்துக்கினேன். அப்புறம் இந்த நோட்டு கூட இல்லை, ஃப்ரெண்டு கொடுத்தது தான். ஆனால் ஒரு பேஜ் கூட இருக்காது உள்ள. ஃப்ரெண்டு கொடுத்த நோட்டு, ஆனால் ஒரு பேஜ் கூட இருக்காது. நான் தான் கிழிச்சிட்டேன், ஃபுல்லாக கிழிச்சிட்டேன், போட்டு கிழிச்சிட்டேன். நீங்கள் முடியலாமா? கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. கேட்ரேஜ் வச்சுக்கலாம். இன்னொன்று வாங்கி வைப்பேன். பிடிச்சி ஓகே செட் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப வைக்க முடியாது. போட்டுடலாமா? சைஸுக்கு தகுந்த மாதிரி அடுக்கு. திருப்பி போட்டேன். இந்த ட்ரேல இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரிச்சர் வச்சுக்கலாம். அப்படியே இந்த ட்ரேல ஒரு ஷார்ட்ல வச்சுக்கலாம். இந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த சைடில் அப்படியே இந்த மினி மினி டேப்ஸையும் வச்சுக்கலாம். லிட்டில் டேப்பு இதை வாங்கின பாக்ஸே கிடைச்சிருந்துச்சு. நேற்று தான் போயிட்டு வாங்கினேன். வச்சுலாமா? தெரியல எதுவுமே. ஃப்ரெண்டில் வச்சுறேன். இன்னொரு டேப்பு, இன்னொரு டேப்புங்க. இதையும் இங்கே வச்சுட்டேன். இது வைக்க முடியாது, இந்த டேப்போட இருக்கிறது. எனக்கு ஒன்றும் புரியல. நீ வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற ரக்ஷி? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்குடா ஸ்கூலுக்கு? மடிக்கச்சு வச்சுட்டு
பண்ணிடலாம். ஓகேங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லா திங்ஸையும் ரக்ஷி வந்து இங்கே அரேஞ்ச் பண்ண போகிறா. அது எதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லியிருந்தோம் 314 ரூபா. என்ன சொல்கிறது, அவ்வளோ, அதாவது 314 ரூபா கொடுத்து இந்த பாக்ஸ் வந்து வாங்கலாமா, இது ஒர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலேயே குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் அண்ட் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஒன்று, கொஞ்சம் நம்மளாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது இப்படியெல்லாம் செலவு பண்ணுறது அப்படின்னும்போது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, இவ வந்து ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டதுனால நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் என்னோடய ஒப்பீனியன் இது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். என்ன ரக்ஷி, முடிக்கக்கூடாதா? அம்மாவுக்கு வேலை இருக்குது ரக்ஷி. ஃப்ரண்ட் கேமராவில் வச்சுட்டு போயிடுவான். நீ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணு, அப்புறமா கவர் பண்ணிக்கலாம். சரியா? நீ நல்லா யோசிச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணு. நல்லா பண்ணு.